ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹெல்த் மிக்ஸ்லாம் செய்வோம்ல, சத்து மாவு வச்சு கூழ் செய்வோம்ல, அது எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள் அப்படின்றத இப்போது நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து இங்கே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, மன்னா ஹெல்த் மிக்ஸ் அதை எடுத்திருக்கோம். இது வந்து என்னென்னா அரைக்காதது, எல்லாமே வந்து அந்த பொருள் எல்லாமே முழுசாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்துட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நாங்கள் எப்போவுமே வந்து இதுதான் யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குது இது ரொம்பவே. அவங்க ரேஷியோலேருந்து எல்லாமே அவங்களே வந்து கரெக்டாக போட்டுடுறாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பேக்கெட்டை எடுத்து நம்ம பிரித்து கொட்டி நம்ம மில்லில் கொடுத்து அரைக்க வேண்டியது தான். இதுதான் நமக்கு வேலை. ஸோ அது நம்ம வந்து பிரித்து கொட்டும் போது எதனா நமக்கு தூசி எதனா இருந்ததுன்னா நம்ம பார்த்து எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் எல்லாமே வந்து வறுத்து தான் வச்சுருக்காங்க. நம்ம எதுவுமே வந்து தனியாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ராகி கொட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கம்பு. இப்போ நம்ம மாதிரி கொட்டும் போது நமக்கு எதனா தெரிஞ்சதுன்னா நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மக்காச்சோளம், அடுத்தது வெள்ளை சோளம். இது நாலும் தான் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அடுத்தது பார்லி, சிவப்பரிசி, பச்சை பயிறு, ஜவ்வரிசி, எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை, உடைத்த கடலை, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், சோயா பீன்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம பொருளெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இப்போது இதை வந்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட வேண்டியதான். இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஈஸி. இது சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, பெரியவங்க கூட இதை வந்து நம்ம டெய்லி ஒரு நேரத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. எல்லா பொருளும் செய்கிறதுனால நமக்கு ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சத்து மாவை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அடுத்தது இதை வச்சு எப்படி நம்ம கூழ் காய்க்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஒரு பேக்டாக வாங்கி அரைக்கிறோம். இன்னொரு வீடியோவில் வந்து நான் எப்படி தனித்தனியாக எல்லாத்தையும் எவ்வளோ ரேஷியோவில் போட்டு அரைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.